எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த டெலிவரி vlog கீழே ஒரு கமெண்ட் வந்திருந்தது. உங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் முக்கியமாக இன்சூரன்ஸில் எனக்கு எவ்வளோ கவரேஜ் வந்தது அண்ட் ஒரு 3 months பேபியோட என்னோட ஒரு சில நாள் எப்படி போச்சுன்றதையும் பற்றி தான் இன்றைக்கி இந்த vlogல பார்க்க போகிறோம். வீட்டை விட்டு வெளியில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மைண்டும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த 4 செவத்தையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறது அண்ட் முக்கியமாக பேபி கூட டைம் எப்படி போகுதுன்றதே தெரியல. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சமாக ரிலீவ் பண்ணணுன்னா நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் ஷாப்பிங் தான். ஷாப்பிங் போகிறதுக்கு கூட ரொம்ப லாங்காக போகிறதுக்கெலாம் அலௌடு இல்லை. ஏன்னா டக்குன்னு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் குழந்தை அழுகுறதுக்குள்ளே. அதனால் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போயிருக்கோம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன்னமும் சரியாகலை, ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. என்னால் ஹெவியாக டோசேஜ் எதுவும் எடுக்கவே முடியல. ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால பேபிக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ நான் கொஞ்சமாக ஸ்லோவாக காம் ஆகிற மாதிரியான மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அண்ட் பேபிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வைக்கணுன்றதுக்காக அப்போவே வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் லைக் தொடப்பம், மாப் இந்த மாதிரியான பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல்லே போய் அட்மிட் ஆனேன். அதை வச்சு ஒரு 2-3 monthsக்கு ஓட்டியாச்சு. பட் இப்போது வீட்டில் கொஞ்சம் மளிகை பொருள்லாம் காலி ஆகிட்டே வருது. இப்போ அது கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதனால் நான் கேஷியை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பேபி கன்சீவ் ஆனதுலேருந்தே நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. லைக் மந்த்லி செக்கப், ஸ்கேனு இந்த மாதிரி நிறைய பண்ணணும். பட் இப்போ நான் அதெல்லாம் பற்றி சொல்லலை. நான் அட்மிட் ஆனதுலேருந்து எவ்வளோ செலவாச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். அண்ட் நான் சொல்கிற இந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்டு தான். ஏன்னா எக்ஸாக்டான அமௌண்ட் நான் பில்லு அண்ட் எங்களோட ஜிபே இது எல்லாமே எடுத்து பார்த்தா தான் எக்ஸாக்டான அமௌண்ட் தெரியும். அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் எனக்கு 1 lakh and above ஆகிடுச்சு. இதில் என்னென்ன கவரேஜ் இருக்குன்னா என்னோடய ஆப்ரேஷன் கவரேஜ், டாக்டர் எக்ஸ்பென்ஸ், நர்ஸ் எக்ஸ்பென்ஸ் அண்ட் பேபியோட கவரேஜ் அண்ட் அதர் மெடிக்கல் ஐட்டம்ஸ் வாங்கினது லைக் காட்டன் பேட்ஸு, மெடிசன்ஸ் இது எல்லாமே சேர்த்து கவர் ஆகிடுச்சு. அண்ட் 1 lakh and above ஒன்லி ஃபார் தி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். இது இல்லாமல் ஒரு சில மெஸ்லினியஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஆச்சு. அதாவது மேஜரான எக்ஸ்பென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ராவல் அண்ட் ஃபுட். பாப்பா பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலே தான் இருந்தாங்க. யாருமே வீட்டுக்கு வரல. அந்த 3 daysமே என் கூடவே தான் இருந்தாங்க. 3 daysமே எல்லாருக்காகவும் ஃபுட் வாங்குறது இது எல்லாமே சேர்த்து ஃபுட்டு ப்ளஸ் டீ, காஃபி, பிஸ்கெட்ஸு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு இது எல்லாமே சேர்த்து வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ஒரு 16,000 வரைக்கும் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் இன்சூரன்ஸில் எங்களுக்கு கவரேஜ் எவ்வளோ ஆச்சுன்றதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்சூரன்ஸில் எனக்கு கவரேஜ் எவ்வளோ கொடுத்தாங்கன்றதை மட்டும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்சூரன்ஸில் ஒரு சில விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஒரு அமௌண்ட் இருக்குது. பட் ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த அமௌண்ட் வேறு மாதிரி மாறிடுது. அண்ட் இது இல்லாமல் ஒரு சில சேலஞ்சஸும் இன்சூரன்ஸில் இருக்குது. இது பற்றிலாம் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் 1 lakh and above ஆச்சு. அதில் எங்களுக்கு ஒரு 60% வரைக்கும் கவரேஜ் வந்தது. அதாவது 60,000 எங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து வந்தது. இன்சூரன்ஸ்லேயே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கேஷ்லெஸ் அண்ட் இன்னொன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஸோ இன்சூரன்ஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பேசினா பத்தாது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாப்பாவுக்கு 3 months ஆகிடுச்சு. அதனால கண்டிப்பாக ஒரு கோவில் போகணும். ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கோவிலுக்கு மட்டும் நாங்கள் அன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் வெளியிலலாம் போக வேண்டிய வேலை இருக்குது. அண்ட் அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் ஸ்டே பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இதுக்கெல்லாம் போகணுன்னா ஃபர்ஸ்ட் கோவில் போயிட்டு வரணும்.
ட்ரெஸ் வந்துருக்கு ஃப்ரீயாவா? ஸோ பேபி 3 months எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக இந்த ப்ளே ஜிம் மேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது என்ன கேட்டால். ஏன்னா அவங்க எனி டைம் வந்து ஃபேனை பார்த்துட்டு செவுத்தை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கிறது, விளையாடிட்டு இருக்கிறது. ஏன்னா ஃபுல் டைம் நம்மளோட அட்டென்ஷனும் வந்து அவங்கக்கிட்டே இருக்காது. நமக்கு ஒரு 5-10 minutes பிரேக் வேணும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க முழிச்சிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ப்ளே ஜிம்மில் போட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக அதுலேருந்து வர சவுண்டு அண்ட் அந்த கலர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. என்ன கேட்டால் நைட் டைமில் போடாமல் பேபியை வந்து டே டைமில் ஒரு 15 to 20 minutes இதில் வந்து படுக்க வைக்கிறது நல்லது தான். குழந்தைய பார்க்க வர கெஸ்ட்டு அண்ட் நம்ம பாப்பாக்காக ஆசைப்பட்டு வாங்குற ஒரு சில விஷயம் ப்ளஸ் வந்து மெடிசின்ஸ், ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் டாக்டர் வந்து புது புது மருந்து எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ராயர் தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரா வந்து கரெக்டாக பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பாப்பாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து இங்கேவே பக்கத்துலேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக மெடிசன்ஸு அண்ட் அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற டயப்பர், வெட் டிஷ்யூஸ் இதெல்லாம் தான் மெயினாக இந்த ட்ராயர்ஸில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிரிக்காதடி. எழுத பாப்பா, எப்படி எழுத? குயின். எப்படி அம்மா அழுது காட்டு. குயின் அழுது காட்டு. அம்மா அழுது காட்டுடா செல்லம். பட்டு இல்லடா, அழுடா. ஸோ பேபியோட குட்டி குட்டி கிளாத்ஸ் வந்து கபர்டில் எவ்வளோ தான் அடுக்கி வச்சாலும் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் சரவணா ஸ்டோரில் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அதில் தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த குழந்தையோட துணியெல்லாம் அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ அந்த கண்டெய்னரும் என் பக்கத்துலேயே இருக்கும், எப்போ ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து வேலையிலேயே பிடிக்காத முக்கியமான ஒரு வேலைன்னு பார்த்தா கிளாத்ஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது. துவைக்க சொன்னால் கூட துவைச்சிடும், பட் மடித்து வைக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெலாம் வந்து மடிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. அண்ட் இது வந்து என்னோட கம்ப்யூட்டர் டேபிள். இத்தனை நாளாக இது மேலே நான் லேப்டாப்பே வைக்கல. ஏன்னா ஒரு 2-3 months லேப்டாப் எதுவுமே நான் தொடவே இல்லை. அது வந்து குழந்தையோட துணிங்க எல்லாமே தான் அகாமடேட் பண்ணியிருந்தது. இப்போ எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல செக்ரிகேட் பண்ணிவிட்டு என்னோட பொருள் லைக் லேப்டாப், என்னோட டைரிஸ், பென்னு, ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து இந்த டேபிளில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரவணா ஸ்டோர் போயிருந்தப்போ ஒரு சில பொருளாக அங்கே வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது. அதே பொருள்லாம் நான் ஆன்லைனில் லைக் அமேசான் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது விலை கம்மியாக இருந்தது. லைக் டெட்டால், ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரியான பொருள்லாம் முக்கியமாக. ஸோ நான் அதெல்லாம் அங்கே வாங்காமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெட்டால்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரீஃபில் பேக் தான் வாங்குவேன். அண்ட் ஹேண்ட் வாஷ் இதெல்லாமே கூட. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பம்ப் வச்ச மாதிரி பாட்டில்லையே நம்ம வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி பாட்டில் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம ரீஃபில் பேக்கை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ஃபீட் பண்ணுறதுனால அடிக்கடி கொஞ்சம் பசி வந்துகிட்டே இருக்குது. நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் என் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. பட் ஆனால் இப்போ வந்து அப்பப்போ திடீர்னு ஒரு குட்டி குட்டி பசி வருது, போர் அடிக்குது ரொம்ப. அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமான ஸ்நாக்ஸ் வாங்கி என்னோட டேபிள் பக்கத்துலேயே வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த கெட்டில் வாங்கி கூட ரொம்ப நாள் ஆகுது. இந்த கெட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு 1.5 year நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். பட் ஆனால் அதில் வாட்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து ஒரு மருந்து ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது மேபி யூஸ் பண்ண சரியாயிடும் நினைக்கிறேன்.
நான் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப பயந்த விஷயம் வந்து கேஷி குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லி தான் நான் ரொம்ப பயந்தேன். பட் நான் பயந்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அவள் அவ்வளோ கேரிங்காக இருக்கா, அவ்வளோ பார்த்துக்கிறா, அவகிட்ட அவ்வளோ விளையாடுறா. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் கன்சீவ் ஆனவுடனே கேஷிக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்கவே இல்லை. ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பா வருதுன்ற மாதிரியே தான் அவள் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. மந்த் ஏற என் வயிற்றில் வந்து அந்த பம்ப் பெருசாக தெரிய கூட அவள் எதுவுமே ரொம்ப இன்வால்வ் ஆகி என்கிட்ட அவ்வளோ பாப்பாவை பற்றி பேசவே மாட்டாள். நாங்களாக கூப்பிட்டு பாப்பாவோட மூமெண்ட் தெரியுது பாரு, பாப்பாவோட தலை இதுதான் எல்லாமே காமிச்சா கூட அவள் அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டாள். பட் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா அவள் வந்து அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கா, குழந்தை கூடவே தான் இருக்கா, குழந்தைய அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து கேஷியை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவள் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவன் தான் அவள் ஸ்கூல் லீவ்னால வீட்டில் தான் இருக்கா. பட் இருந்தாலும் என்னால் அவள் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. குழந்தை தூங்குகிற நேரத்தில் அந்த மாதிரியான டைமில் தான் போய் அவகிட்ட பேசுகிறேன். அதுவும் மோஸ்ட்லி குழந்தை தூங்குற நேரத்தில் எனக்குமே தூக்கம் வந்துடுது, நானுமே தூங்கிடுறேன். அவளோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ நான் குக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இன்றைக்கி எப்படியாவது அவளுக்கு கண்டிப்பாக குக் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் அவளுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணதுக்கே வந்து அவள் அவ்வளோ சந்தோஷமாயிட்டா. அப்போ தான் தெரியுது அவள் எவ்வளோ என்னை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவளுக்கு கொஞ்சமாக வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன். இந்தியா ஃபிளாக் கலர்ல இருக்கு. ஒரு 3 months பேபியோட ப்ளஸ் ஒரு டாட்லரோட என்னோட ஒரு சில நாள் இப்படி தான் போச்சு. நான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பட் ஆனால் என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. இப்போ தான் அதுக்கு வந்து டைம் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பழைய வீடியோஸ் தான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். கொஞ்சம்